தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் புத்தகத்தை பார்த்து தேர்வை எழுத வைக்கும் நடைமுறை செயல்படுத்தப்பட மாட்டாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இல்லை, ஏற்கனவே அறிவித்த அந்த அறிவிப்பின்படி தான் நம்ம பொதுத் தேர்வுக்கான இது நடந்துபட்டு கொண்டிருக்கின்றது. மற்றபடி இந்த மற்ற ஸ்கூல்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் அது பேரலாக அதையும் நாங்கள் நடத்தி முடிச்சிருவோம். நாங்கள் தேர்வு எழுத மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது, வரும் கல்வியாண்டிலிருந்து தமிழகத்தில் ஏற்படுத்த கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு திட்டம்லாம் செயல்படுத்துகிற ஒரு ஐடியாவே கிடையாதுன்னு தான் தெரிஞ்சு. ஆனால் இடைநிலை ஆசிரியர் தொடர் போராட்டம் முடிவு கொண்டு வந்து என்ன மாதிரி பண்ண போகிறாங்க பேசிகிட்டே இருக்கோம். அவங்ககிட்ட நானும் தான் வந்திருக்கிறாங்க, அவங்க எங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. பாஜகவினர் அபகரித்த நிலங்கள் மற்றும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட நிலங்கள் குறித்த வரலாறு இந்து அறநிலையத்துறையிடம் இருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் எங்கெங்கெல்லாம் நிலங்களை பாரதிய ஜனதா கட்சியினர் அபகரித்து அந்த நிலங்களை மீட்டோம் என்ற வரலாறு எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இந்த சட்டத்தின் ஆட்சி தயங்காது. தொடர்ந்து எந்த ஒரு இடத்திலும் அதிகாரிகள் துணை போவார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி நிச்சயமாக கண்டறியப்பட்டால் நம்முடைய மாண்பு முதலமைச்சரை பொறுத்தளவில் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் இன்னார் இனியவர் என்று பார்க்க மாட்டார். அது குறித்த நடவடிக்கையை உறுதியாக எடுப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.